இப்போ நம்மள பல பேர் வந்து பப்ளிக் லைஃப்ல இருப்போம். பிசினஸ் பண்ணுவோம், ஜாப்ல இருப்போம், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரா இருப்போம், இல்ல ஒரு பாலிட்டிஷியனா கூட இருப்போம். நமக்கு இந்த சோஷியல் மீடியா யூசேஜ்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏதாவது விஷயங்கள பத்தி கருத்து சொல்லணும், வீடியோ போடணும் அப்படிங்கிற விஷயங்கள நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி நேரத்துல பாருங்க, காமெண்ட் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல வந்து நெகட்டிவா பேசுவாங்க. ஏதாவது பாசிட்டிவா பேசுனாங்கன்னா நம்ம வந்து அதை பத்தி திருப்பி பேசலாம். அவங்க ஆர்கியூ பண்ணா கூட திருப்பி ஆர்கியூ பண்ணலாம். ஆனா நம்ம ஹர்ட் ஆகணுங்கிற ஒரே நோக்கத்தோட அப்யூசிவான லாங்குவேஜ் யூஸ் பண்றது, பாடி ஷேமிங் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. இது வந்து நம்மள வந்து சிதைக்கும், நம்ம ஹர்ட் ஆகும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நம்ம வந்து ஒண்ணு யோசிக்கணுங்க. இந்த மாதிரியா இருக்கிறவங்களோட மனசுல எவ்வளவு அழுக்கு இருக்குன்னு நினைச்சு பாருங்க. எவ்வளவு குப்பையை வச்சுட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை அப்பப்ப வாந்தி எடுக்கிறாங்க. இப்ப நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல 2 நாள் குப்பை எடுத்து வெளியே போடலினாலே வீடு நாறிரும், நம்மளால அங்க இருக்கவே முடியாது. இந்த மனிதர்கள் இவ்வளவு குப்பையை மனசுக்குள்ள வச்சுட்டு எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி மனிதர்களை இக்னோர் பண்ணி கடந்து போகணும். இவ்வளவு ஏங்க, இந்த மாதிரி மனிதர்கள் முன்னாடிதான் நம்ம எடுத்திருக்கக்கூடிய ஒரு கோல் பத்தி நம்ம எண்ணத்துல டிராவல் பண்றோமோ அது இன்னும் போக்கஸ்டா நம்ம வந்து பண்ணணும். சோ எதை பத்தியும் கவலைப்படாம நீங்க எதுக்காக அந்த சோசியல் மீடியா யூஸ் பண்றீங்களோ அதுல தொடர்ந்து நம்ம வந்து பயணிச்சுட்டு இருக்கணும். ரொம்ப நல்லா பண்ணுங்க. ஹாப்பி லிவிங்.